சீக்கிரம் வாருங்கள், நேரமாகின்றது. ரஹீம், மெதுவாக செல். இந்த சால்வை ஆமீரிலிருந்து தந்தை அனுப்பியிருக்கிறார். கீழே விழுந்து விட போகிறது. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. வாருங்கள் வாருங்கள். ரஹீம், மெதுவாக செல். நீ ஓடுகின்றாய். இவ்வளவு பெரியவராயினும் இந்த சிறுவனுக்கு ஈடு கொடுக்க முடியவில்லையா? நான் ஓடுகிறேன், என்னை பிடியுங்கள், பார்ப்போம். வாருங்கள். ஓடாதே ரஹீம். ஆதாப் சைன்ஷா. ஆதாப். என்னை இங்கே தனியாக வர சொன்னீர்கள் என்று நினைக்கிறேன். எனக்கு அது தெரியாது. நீங்கள் இவரோடு விளையாடுங்கள், நான் செல்கிறேன். நில்லுங்கள், உங்கள் இருவருடனும் எனக்கு வேலை இருக்கிறது. என்ன கூறுகிறாய்? அப்படி என்ன வேலை ரஹீம்? நான் பட்டமிட வேண்டும். உங்கள் இருவருக்கும் நன்றாக தெரியும் அல்லவா, அதான் அழைத்தேன். நான் பட்டமிட்டு வெகு நாள் ஆகிவிட்டது. அதில்லை ரஹீம், குளிராக இருக்கிறது அல்லவா? குளிரில் இருந்தால் ஜலதோஷம் வந்துவிடும் அல்லவா? ஆமீரிலிருந்து கொண்டு வந்த போர்வை இருக்கும் பொழுது எவ்வாறு குளிர் வரும்? சரியா சஹின்ஷா? சரி, எனக்கும் குளிராக இருக்கிறது என்று கூறினால் யாருக்கு வேண்டுமானாலும் ஜுரம் வரும். உங்களுக்கு ஜுரம் வந்தால் பிறகு சலிமா பேகம் என்னைத்தான் அதற்காக குறை கூறுவார்கள். புரிகிறது, உங்கள் இருவருக்கும் பட்டம் விட விருப்பமே இல்லை. இன்று தப்பிவிட்டீர்கள், ஆனால் நாளை முடியாது. என்னுடன் பட்டம் விட்டே ஆக வேண்டும். புரிகிறதா? நிச்சயமாக. இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் சேன்ஷா. இங்கே பாருங்கள் ரஹீம், உங்களை சலிமா பேகம் அழைக்கின்றார்கள். ஆம், எப்பொழுதும் என்னை அழைத்துக் கொண்டே இருப்பார்கள். அது உண்மையில் குளிராக இருக்கிறது. அதான் சால்வையை ஆமீரிலிருந்து வரவழைத்தேன். இது எவ்வாறு இருக்கிறது? பரவாயில்லை, இதன் வண்ணமும் பார்ப்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது. குளிரில் இது சூடாக வைத்திருக்கும். உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? நிச்சயமாக. இதை வைத்துக் கொள்ளுங்கள். இதை பெற்றுக் கொண்டதற்கு நன்றி. நன்றியை நான் தான் தங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். நானும் யோசித்துக் கொண்டிருந்தேன், இவ்வளவு குளிரான இந்த காலத்தில் பெனசிரை சூடாக வைக்க என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தேன். அவர்களுக்காக இதை போன்ற ஒரு நல்ல சால்வையை வாங்க வேண்டும் என்று நினைத்தேன். தாங்களே தந்துவிட்டீர்கள். பெனசிருக்கு அனைத்து விதத்திலும் இது மிகவும் பொருத்தமாக இருக்கும். பாஷாவிற்கு தோட்டம் என்றால் பிடிக்கும் அல்லவா? ஆம், அவர் இங்குதான் நிறைய நேரத்தை கழித்துக் கொண்டிருப்பார். என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? வழியை ஏன் மறைக்கிறேன்? இவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? பாட்ஷா அவர்களுக்கு மிகவும் நெருங்கியவர். இவருக்கு கோஹினூர் பட்டத்தையும் பாட்ஷா வழங்கியிருக்கிறார். சிப்பாய்கள் செய்த தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். உங்களை நான் வேறு வழியில் அழைத்துச் செல்கிறேன். உங்களை உங்கள் பொருட்களோடு சேனைகள் விட்டு விடுவார்கள். என்னுடைய பொருட்களையும் என்னுடைய வேலையையும் எவ்வாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று எனக்கு தெரியும். என்னுடைய வேலை இவரை நன்றாக பார்த்துக் கொண்டு இவர் அருகில் இருப்பது மட்டும்தான். சரி, தாங்களும் வாருங்கள். தாங்கள் தவறாக நினைக்கவில்லை என்றால் நான் ஒன்று கூறலாமா? நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். அது எனக்கு தெரியும். வேறு ஏதாவது கூறுங்கள். சரி, மனதில் உள்ளதை கூறுகிறேன். உங்களை பார்த்த பொழுதிலிருந்தே என் இதயம் தொலைந்து விட்டது. பொதுவாக என்னை பார்ப்பவர்கள் அனைவரும் அவ்வாறுதான் ஆவார்கள். ஆனால் என் நிலைமை வேறு. இரவும் பகலும் உங்களையே நினைத்துக் கொண்டிருக்கிறேன். என் மீது சற்று கருணை காட்டுங்கள். ஒரு இரவு மட்டும் என்னோடு இருக்க வேண்டும். அதனால் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வராது. பிரச்சனை வரப்போவது உனக்குத்தான். ஏனென்றால் சஹின்ஷாவின் விசேஷ தாசியை ஓரிரவு அழைத்ததை சஹின்ஷாவிடம் கூறினால் பிரச்சனை உனக்குத்தான் வரும். தாங்கள் ஏன் இவருடன் பேசுகிறீர்கள்? இவர் தனது பதவியை தவறாக பயன்படுத்துவது போல் தெரிகிறதே. தனக்கான குழியை தானே தோண்டிக் கொண்டிருக்கிறான், பாவம். வா, உன்னை பற்றி சஹின்ஷாவிடம் புகார் அளிக்க வேண்டும். வா என்னோட. தள்ளிப்போ. அவளை ஜாகிரா என்று அழைப்பார்கள். கொஞ்சம் மரியாதையாக பேசு. அவள் உயரத்தை தவறாக புரிந்து கொள்ளாதே. என் அழகை பாதுகாக்கும் திறன் அவளுக்கு மட்டுமே இருக்கிறது. நான் சஹின்ஷாவை சந்தித்த பிறகு என்னுடைய பலம் என்ன என்பதை நீ நன்றாக புரிந்து கொள்வாய். தாங்கள் கோபப்படுகிறீர்கள். உங்கள் அழகில் யாராக இருந்தாலும் மயங்கி விடுவார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நான் சென்று விடுகிறேன். பாட்ஷாவிடம் கூற வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ தெரியாமல் ஆசைப்பட்டு விட்டேன், மன்னித்து விடுங்கள். நான் வாக்களிக்கின்றேன், இனி எப்பொழுதும் உங்களது வழியில் குறுக்கிட மாட்டேன். இந்த விஷயத்தை தாங்கள் மறந்து விடுங்கள். என்னை மன்னித்து விடுங்கள். நீ செய்தது உண்மையில் பெரிய குற்றமாகும். நீ செய்தது குற்றம்தான், ஆனால் உன் தகுதியை புரிந்து கொண்டாய். சென்றுவிடு.
உன்னை மன்னிக்கிறேன். இவனை பற்றி ஷெஹன்ஷாவிடம் புகார் அளித்திருக்க வேண்டும். இல்லை ஜாகிரா, நான் இங்கு வந்தது என் லட்சியத்தை அடைவதற்காக, எதிரிகளை வளர்க்க இல்லை. ஆனால் பாவம், உண்மையில் அவன் தவறு எதுவும் இல்லை. என்னுடைய அழகுதான் அதற்கு காரணம். பார்ப்பவர்கள் மதி இழந்து விடுவார்கள். இன்னும் ஜலால் ஒருவர்தான் மயங்காமல் இருக்கிறார். ஜாவிதா, அத்தை அவர்களே, நான் எவ்வாறு இருக்கின்றேன்? நான் இவ்வளவு அழகாக இருப்பேன் என்று நீங்கள் நினைத்திருக்க மாட்டீர்கள் அல்லவா? ஆனால் எனக்கு நன்றாக தெரியும், நான் நினைத்திருந்தால் பெனசரை போல் அழகாக முன்பே இருந்திருக்க முடியும். ஜாவிதா, இப்படி அழகாக அலங்கரித்தால் உன் மீது கண்படும் என்று தெரியாதா? யா அல்லாஹ், உங்களுக்கு என் மீது எவ்வளவு அக்கறை! ஆனால் நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நான் மை வைத்துக் கொள்கிறேன், என் மீது எந்த கண்ணும் படாது. ஆனால் அத்தை அவர்களே, இந்த ஆடையில் நான் அந்த புறத்தை உலா வந்தால் என்னை பார்க்கும் அனைவரும் மயங்கி விடுவார்கள். அந்த பெனசரை பார்த்து மயங்கியது போல் மயங்கி விடுவார்கள். பெனசரை பார்த்து அனைவரும் மயங்குவார்கள், உண்மைதான். ஆனால் உன்னுடைய இந்த சேட்டையை பார்த்தால் பைத்தியம் பிடித்து அனைவரும் இறந்தே விடுவார்கள். உனக்கு தேவை அழகல்ல, அறிவு, புரிந்து கொள். அறிவால் என்ன பிரயோஜனம் இருக்கின்றது? அறிவு இருந்தால் மந்திரியாக வலம் வரலாம், ஆனால் அழகு இருப்பவர்கள் வேகமாகி விடலாம். வாயை மூடு. அதிகமாக பேசுகிறாய் ஜாவிதா, போதும், நிறுத்து. சென்று இந்த உடையை மாற்றிக்கொள். யா அல்லாஹ், நான் நினைத்து கூட பார்க்கவில்லை என் அழகை பார்த்து என் அத்தை வயதில் இருப்பவர்கள் கூட பொறாமைப்படுவார்கள் என்று. நீங்களே என்னை பார்த்து பொறாமைப்படுகிறீர்கள். நீ உடனடியாக இந்த ஆடையை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால்... சரி சரி, மாற்றிக்கொள்கிறேன். ஏன் இவ்வளவு கோபப்படுகிறீர்கள்? உங்கள் கோபத்தை போக்குவதற்காக உங்களுக்காக இனிப்பாக சேமியா பாயசம் செய்து வருகிறேன். ஆதம் கான் அவர்கள் இவரை நிக்கா செய்யாமல் இருந்திருந்தால் உங்கள் நிலைமை என்னவாகி இருக்கும் ஹுசூர்? உன்னை மின்னுவதெல்லாம் தங்கம் என்று சிலர் தவறாக நினைத்துக் கொள்வார்கள். அதை போல முகத்தை மட்டுமே பார்த்து அழகை எடை போடக்கூடாது ரேஷம். சரி விடுங்கள், இவருக்கும் என்ன குறைச்சல்? அழகாக தானே இருக்கிறார். அவரை விட்டு விடுங்கள், அவரது உலகத்திலேயே அவர் சஞ்சரிக்கட்டும். ஜாவிதா தன் சிறு உலகத்திலேயே சுற்றி கொண்டிருப்பாள். ஆனால் நான் இந்த இந்துஸ்தானையே ஆள வேண்டும் என்று நினைக்கிறேன். அதை தாங்கள் செய்வீர்கள் மகாமந்திரியாரே? இல்லை ரேஷம், கிரீடத்தையும் பெயரையும் அடைவது சுலபம், ஆனால் அதை தக்க வைத்துக் கொள்வது மிகவும் கடினம் என்பதை புரிந்து கொள் ரேஷம். ஷெஹன்ஷாவின் வேகங்கள் அவரின் எண்ணத்தையும் மனதையும் ஆள நினைக்கிறார்கள். ஆனால் என்னை போன்றோர் ஒரே இடத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த மகம் ஆங்கா அவ்வாறு அல்ல. நான் ஒரு மகா மந்திரி. இந்த மகா மந்திரி பதவியை வைத்துக் கொண்டு மேற்கொண்டு வளருவேன். நான் முக்கியமான செய்தி அனுப்பி வெகு நேரம் ஆகிவிட்டதே. ஆம், அனைத்தும் தயாராக இருக்கின்றது. காபூலில் இருந்து வந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது அல்லவா? ஆம், அன்னைக்கு தன் மகளை பற்றி கவலையாக இருக்கும். இந்தாருங்கள், மடலை எழுதுங்கள். நான் என்ன செய்வேன் தாயே? மனம் சொல்வதை கேட்க மறுக்கின்றது. ஏன் என்னை பார்க்க மறுக்கின்றீர்கள்? மனதில் நீங்கள் இருக்கும் பொழுது எனக்கு ஏன் இந்த கவலை? ஏன் என்னை விட்டு தூரம் சென்று விட்டீர்கள்? ஊரை விட்டு ஏன் சென்று விட்டீர்கள்? போகும் பாதை தெரியாமல் தவிக்கும் பேதை எங்கே? பெனசீர், அந்தப்புரம், ஆக்ரா. நீங்கள் எழுதியதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாதல்லவா? இல்லை,
எழுதப்பட்டிருப்பது ஒன்று, இந்த கடிதத்தின் அர்த்தம் ஒன்று. அனைவரும் என் அழகை பற்றி பெருமையாக பேசிக் கொள்வார்கள். என் அழகில் மெய்மறந்து போகும் அவர்களுக்கு அழகோடு சேர்ந்து அதிக அறிவு இருக்கிறது என்பது நிச்சயம் அவர்களுக்கு தெரியாது. நான் உடனே சென்று இதை அனுப்பிவிட்டு வருகிறேன். நசீமா பேகம் அவரது இல்லத்திற்கு 19 போர்வைகளை அனுப்பி வைக்க இருக்கிறார். ஹோஷியார் கான் சில ஆடைகளை தர்ஜித் வரை அனுப்பி வைக்க இருக்கிறார். ஷெஹன்ஷா அவர்களின் நெருங்கிய தாசி பெனசிர் எழுதிய மடல் காபூலில் இருக்கும் அவரது தாயாருக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். ஷெஹன்ஷா தங்களுக்கு சரியான பட்டத்தை தான் வழங்கி இருக்கிறார். கோஹினூர் என்ன ஒரு பிரகாசம்! அல்லாஹ் எதை கொண்டு அவளை செய்தாரோ. அவள் ஷெஹன்ஷாவிற்கு நெருக்கமானவள் என்று தெரியும், இருந்தாலும் எனது மனம் கேட்கவில்லை. அவள் மேல் எனக்கு காதல் பிறந்து விட்டதா என்ன? நான் என்ன செய்வேன் தாயே? மனம் கேட்க மறுக்கின்றது. ஏன் என்னை பார்க்க மறுக்கிறீர்கள்? என் மனதில் நீங்கள் இருக்கும் பொழுது எனக்கு ஏன் இந்த கவலை? என்னை விட்டு ஏன் சென்று விட்டீர்கள்? நான் இருக்கும் ஊரை விட்டு ஏன் சென்று விட்டீர்கள்? போகும் பாதை தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் பேதை நான். பெனசீர், அந்த புறம் ஆக்ரா. என்னது இது? ஏதோ புதிர் போல் இருக்கிறது. என்னவோ என்னுடைய வேலை இன்னும் முழுமையடையவில்லை. அவ்வளவுதான். யா அல்லாஹ், இது ஏதோ ஒரு செய்தி போல இருக்கிறது. பெனசீர் ஒரு குறிக்கோளோடு தான் இங்கு வந்திருக்கிறாள். அதனால் தான் புதிர் போல் செய்தி அனுப்புகிறாள். ஆனால் எங்கே? யாருக்கு? பெனசீர் ஒரு சாதாரணமான தாசி அல்ல. அவளுடைய அழகை பயன்படுத்தி ஏதோ நாடகம் ஆடுகிறாள். ஷெஹன்ஷா அவர்கள் அனுமதித்தால் இந்த தாசியானவள் உள்ளே வருவாள். அனுமதிக்கிறேன். நான் நினைத்தேன் ஷெஹன்ஷா கோருவார், தன்னுடைய கோஹினூர் தன்னுடைய அறைக்கு வருவதற்கு அனுமதி தேவையில்லை என்று. ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நான் ஒரு பாஷா. என்னை சந்திப்பதற்கும் என் முன் அமர்வதற்கும் இங்கே வருவதற்கும் சில நிபந்தனைகள் இருக்கின்றன. தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறாள் இந்த தாசி. ஆனால் தங்களுடைய மனம் ஏதோ சரியில்லாதது போல் தோன்றுகிறதே. போகட்டும், நான் அதை சரி செய்கின்றேன். இப்போது எனக்கு மது அருந்த விருப்பம் இல்லை. சரி, போகட்டும். உங்களுக்கு என்னிடமிருந்து என்ன வேண்டும் என்று கூறுங்கள். உங்களுடைய வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கையா? ஆம், உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சொந்தமாகிக் கொள்ள நினைக்கிறேன். உண்மையை கூற வேண்டும் என்றால் உங்கள் மனதை கவர நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்டேன் தங்களுக்கு இதயம் இல்லையாமே. இதயத்தை அடைய விலை இல்லை பெனசீர். நான் தங்களுக்கு மதிப்பளிக்க முடியும், ஆனால் மனதை அளிக்க முடியாது. நல்ல பதில் அளித்தீர்கள் ஹசூர். முகலாய ராஜ்யத்தின் ஷெஹன்ஷா இந்த பேதைக்கு மிகவும் கௌரவம் அளித்திருக்கிறார். இதைவிட வேறு என்ன வேண்டும்? அதற்கு கைமாறாக நான் தங்களுக்கு இன்பம் அளிக்க விரும்புகிறேன். அதனை என் அதிர்ஷ்டமாக பாவிக்கிறேன். இப்போது எனக்கு எதுவும் தேவையில்லை பெனசீர். தனிமைதான் தேவை. எனக்கு தேவைப்படும் போது நான் உங்களை நிச்சயம் அழைக்கின்றேன். இப்போது தாங்கள் சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். சரி, உங்கள் விருப்பம் ஷெஹன்ஷா. குதாஃபிஸ். உங்களோடு இரவை கழிப்பது என்னுடைய உத்தேசம் அல்ல பெனசீர். ஜோதாவை காயப்படுத்த வேண்டும், அவ்வளவுதான். ஷெஹன்ஷாவிற்கு வெற்றி உண்டாகட்டும். ஜோதா பேகம் தங்களை சந்திக்க விரும்புகிறார். அவர்களை வர சொல்லுங்கள். வாருங்கள் ஜோதா பேகம்.
நான் உங்களுக்காக தான் காத்திருக்கிறேன். என் காலில் அடிபட்டது என்று தங்களுக்கு தெரிந்தவுடன் மருந்து கொண்டு வருவீர்கள் என்று எதிர்பார்த்தேன். சரி, பூசிவிடுங்கள். ஷெஹன்ஷாவிற்கு பாசமான நிறைய தாசிகள் இருக்கும் பொழுது பிறகு என்னுடைய அவசியம் எதற்கு? அனைவரும் செல்லுங்கள். நான் உங்களிடம் ஒன்று கூற மறந்துவிட்டேன். பெனசீர் உங்களுக்கு நன்றி தெரிவித்தார். நீங்கள் அளித்த சால்வை அவருக்கு பிடித்திருக்கிறதாம். எனக்காக என் தந்தை அதை ஆமீரிலிருந்து அனுப்பி வைத்தார். நீங்கள் வைத்துக் கொள்வீர்கள் என்று நான் அளித்தேன். இன்னொருவருக்கு அதை அளிப்பீர்கள் என்று தெரிந்திருந்தால் நான் அதை தங்களுக்கு கொடுத்திருக்கவே மாட்டேன். இதை கேட்டு என் மனம் வருந்துகிறது ஜோதா பேகம். ஆனால் என்ன செய்வது? பெனசீருக்கு அளித்த பொருளை நாம் மீண்டும் வாங்க முடியாதே. ஒரு ஷெஹன்ஷாவாக அவ்வாறு செய்யக்கூடாது ஜோதா பேகம். எச்சரிக்கை, மகாராணி அவர்கள் ஜலாலுதீன் அவர்களின் தாயார் வந்து கொண்டிருக்கிறார். வணக்கம் அத்தை. சலாம் தாயே. அப்படியே அமர்ந்து கொள் ஜலால். உன் காலில் அடிபட்டதாக கேள்விப்பட்டேனே, காண்பி. பெரிய காயம் ஒன்றும் இல்லை தாயே. வாழ்பயிற்சியின் போது அடிபட்டு விட்டது. முகலாயர்களுக்கும் காயத்திற்கும் உறவு இருக்கிறது. தாங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் தாயே. ஜோதா பேகம் எனக்காக மருந்து கொண்டு வந்துள்ளார்கள். தாயே, இவர்களுக்கு புரிய வையுங்கள். இவர்கள் இந்த மருந்தை தன் கையாலேயே தடவ நினைக்கிறார்கள். எனக்கு ஒன்று மட்டும் புரியவே இல்லை. இவ்வளவு தாசிகள் இருக்கும்போது முகலாய ராஜ்யத்தின் பேகம் இதுபோல் செய்தால் அது நன்றாக இருக்காதல்லவா தாயே? சில விஷயங்கள் உனக்கு புரியாது ஜலால். தன் கணவருக்கு பணிபுரிய வேண்டும் என்ற எண்ணம் அனைத்து மனைவிக்கும் இருக்கும். இதில் தவறுன்னு இருக்கிறது? அம்மா ஜோதா, அத்தை, உன் இஷ்டப்படி செய்யம்மா. ஆனால் தாயே, இவர் முகலாய ராஜ்யத்தின் பேகம் ஆவார். போதும் ஜலால், இங்கு உன் சட்டம் ஒன்று பலிக்காது. ஜோதா, மருந்தை போட்டு விடம்மா. சரி அத்தை. நான் நினைப்பதையே நீங்கள் செய்ய வேண்டும் ஜோதா பேகம். நான் நினைத்தால் உங்களை என் பாதத்தையே தொட வைப்பேன். அத்தை மட்டும் வரவில்லை என்றால் உங்கள் இஷ்டப்படி நடந்து கொள்ள நான் அனுமதிக்க மாட்டேன். நான் இப்படித்தான் நடந்து கொள்வேன். காயம்பட்டது எனக்கென்றாலும் வலி உங்கள் முகத்தில் நான் பார்க்கிறேன். சரி, நான் செல்கிறேன் ஜலால். ஜோதா பேகம் தான் உன்னை கவனித்துக் கொள்ள இருக்கிறாளே. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மனதில் உள்ளதை நீங்கள் செய்து விடுவீர்களா? நான் அதற்கு அனுமதிக்க மாட்டேன். ஜலால், தாயே, இவர்களை பாருங்களேன். நீங்கள் சென்றவுடன் என்னை கோவித்துக் கொள்கிறார்கள். கோபிக்க மாட்டார்களா? பாருங்கள் அத்தை, இவ்வளவு ஆழமாக காயம் உள்ளது. ஆனால் இவருக்கு வெளியில் செல்ல வேண்டுமா? இது பிடிவாதம் இல்லாமல் வேறு என்ன? ஜோதா பேகம் சரியாக கூறுகிறாள் ஜலால். நீ இங்கேயே ஓய்வெடுத்துக்கொள். அதோடு முக்கியமான விஷயம் ஒன்றை கூற நான் மறந்துவிட்டேன். மடல் வந்துள்ளது. காபூலில் இருந்து உனது தம்பி ஆக்ராவிற்கு புறப்பட்டு விட்டாராம். அந்த செய்தி எனக்கு வந்தது தாயே. தில்லியிலிருந்து புறப்பட்டு அவர் நாளை மறுநாள் ஆக்ராவிற்கு வருவார். அட, மறுபடியும் எழுந்து கொள்கிறாய்? என்ன செய்வது தாயே? நான் ஒரு ஷெஹன்ஷா. இந்த காயத்தால் என்னை தடுக்க முடியாது. இன்று தர்பாரில் நிறைய வேலை இருக்கின்றது. ஆனால் அங்கு நீ எவ்வாறு செல்வாய்? தாங்கள் கவலைப்பட வேண்டாம் தாயே. ஜோதா பேகம் இருக்கிறார்கள். அவர்களே என்னை தர்பாருக்கு அழைத்துச் செல்வார்கள். வாருங்கள் ஜோதா பேகம். யார் கூறுவதையும் கேட்க மாட்டீர்கள். அத்தை தான் தங்களிடம் கூறினார்களே, பிறகும் வருகிறீர்கள். பாட்ஷாவாக இல்லாவிட்டால் மாறுவேடக்காரனாகவோ நடிகனாகவோ ஆகியிருப்பீர்கள். எப்பொழுதும் என்னோடு விளையாடுகிறீர்கள். அங்கு அத்தை வந்து விட்டதால் உங்கள் இஷ்டத்திற்கு செய்கிறீர்கள். ஏனென்றால் அத்தை முன்பு நான் எதுவும் கூற மாட்டேன் என்று அறிவீர்கள். ஆனால் இங்கு தாய் தான் இல்லையே. பிறகு எதற்காக உதவினீர்கள்? நீங்கள் காயப்பட்டிருக்கிறீர்கள். காயப்பட்டவர்களுக்கு உதவுவது எங்கள் கலாச்சாரமாகும். இனி உங்களுக்கு கவலை வேண்டாம் ஜோதா பேகம். எனக்கு உதவி வந்துவிட்டது.
ஆதாப் சைன்ஷா. தங்கள் காலில் அடிபட்டிருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டேன். ஆம், நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். நான் மருந்து அளித்து விட்டேன். விரைவிலேயே காயம் மாறிவிடும். இனிமேல் தங்களுக்கு என்னுடைய அவசியம் இருக்காது. அருகில் வாருங்கள் பெனசீர், எனக்கு உதவி செய்யுங்கள், வாருங்கள். பரவாயில்லை பெனசீர், விட்டு விடுங்கள். நானே சென்று விடுகிறேன். என்னை என்னவோ முக்கியமானவள் என்று கூறுகிறீர்கள். அது உண்மையா இல்லை பொய்யா என்று தெரியவில்லை. என்னுடைய லட்சியம் என்னவென்றால் தங்களை அடைவதுதான். நிச்சயம் அடைவேன். அதற்கு நேரம் கடப்பதற்கு முன்பு நானே ஒரு மார்க்கத்தை கண்டுபிடித்தாக வேண்டும்.